பழனியை நோக்கி பயணம் செய்வார் பழவினை போகும் அம்மா. பழவினை என்பது நம்முடைய இந்த பிறவியிலே நம்மை தொடர்ந்து வருவது. இந்த பழனி ஆண்டவனை தரிசித்தால் நம்முடைய பழவினைகள் கர்மாக்கள் கரையும். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே 3வது படை வீடாக அற்புதமாக காட்சியளிப்பது பழனிமலை. ஆண்டி கோலத்திலே திகழ்கின்ற இந்த பழனி தண்டாயுதபாணி நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய தெய்வம். முருகனை வணங்குகின்ற பக்தர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அவர்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் என்பதே வராது, செல்வம் கொழிக்கும். முருகனை வணங்குபவர்களுக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அன்பர்களை பாருங்கள், அவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முருகனை அதிக வழிபாடு செய்பவர்கள் செல்வ செழிப்பிலே இருப்பார்கள். நகரத்தார், குறிப்பாக நகரத்தாரிலே ஏழையே பார்க்க முடியாது. காரணம், அவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க கந்தன் இருக்கின்றார். கந்தனை சிக்கென பிடிப்பார்கள் நகரத்தார். ஆகவே நகரத்தாரிலே ஏழை என்பவரையே பார்க்க முடியாது, மிக மிக அரிது. ஏதோ கர்ம வினையாலே ஓரிருவர் இருக்கலாமே ஒழிய நகரத்தார் சமூகத்திலே ஏழை என்பதையே பார்க்க முடியாது. காரணம், முருகப்பெருமானுக்கு அவர்கள் அவ்வளவு செய்வார்கள். 10 ரூபாய் வந்தால் 7 ரூபாய் முருகனுக்காக செலவு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மக்கள். இந்த பழனி திருக்கோவிலை பற்றி பேசினோம் அல்லவா? இந்த பழனி திருக்கோவிலிலே அதிசயமான பல தகவல்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள், அதாவது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இவை மட்டும்தான் உபயோகிப்பார்கள் அபிஷேகத்துக்கு. அதேபோல் மார்கழி மாதத்திலே பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சந்தனம், பன்னீர் இவை தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியினுடைய சிரசிலே வைத்து உடனே அகற்றப்படுகின்றது. அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இதிலே சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதமாகும். அந்த விபூதி கிடைப்பது மிக மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு.